வணக்கம். போன வீடியோவில் நம்ம வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் பற்றி பார்த்துருந்தோம். நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து சார் இது ஏதாவது சார்ட்டோட வச்சு கம்பேர் பண்ணி சொல்லுங்கள், அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நீங்கள் பார்த்த மொதல் வீடியோ அதுவாக இருந்தால் அது நிர்வாகம் பொறுப்பு இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து நிறைய லைவ் தான் சொல்லித்தருவோம், லைவ் மார்க்கெட்டில் தான் சொல்லித்தருவோம். அது ஃபாரெக்ஸ் ஆகட்டும் இல்லை இந்தியன் மார்க்கெட் ஆகட்டும், ஓகேங்களா. பட் இப்போதைக்கு என்ன அப்படின்னா, இப்போ போய் ஒரு சார்ட்டில் சொல்லித்தரது அப்படிங்கிறத விட ஃபஸ்ட்டு பேட்டர்ன் என்ன மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆனால் நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நாம் ஃபஸ்ட்டு படிச்சிருவோம். அதுக்கப்புறம் நாம் அதை வந்து ஸ்டாக்ஸில் இண்டெக்ஸில் ஏதோ ஓகேங்களா, ஏதோ ஒரு சார்ட்டில் வச்சு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னும் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம். ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டருங்க. நீங்கள் ஹெட் அண்ட் ஷோல்டர் போன வீடியோலேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. லைக் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது, ஓகேங்களா. நான் வந்து அப்ராக்சிமேட்டாக வரைகிறேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து இந்த டபுள் பாட்டம் வந்துடுது, டபுள் டாப்பு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஓரளவுக்கு இந்த சைக்காலஜி என்ன, இந்த பையர் செல்லரோட எமோஷன்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து ஒரு அவுட்புட் கொடுக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துருவோம். இப்போ இந்த வீடியோவில் நான் ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பண்ணிட்டோம். ஹெட் அண்ட் ஷோல்டர்லேயே நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டோம் என்ன எப்படி அப்படின்ட்டு. இல்லை எனக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் சொல்லியே ஆகணும் அப்படின்னா சிம்பிள், அது நீங்களே வந்து பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மொபைலில் நீங்கள் எப்படி வச்சு பார்த்தீங்களோ, ஹெட் அண்ட் ஷோல்டர் எப்படி பார்த்தீங்களோ அதை அப்படியே தலையில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. ஆமாங்க, உண்மை அதுதான். ஏன் அப்படின்னா நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தது என்ன, ஒரு டவுன்ஃபால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, செல். அதுக்கு ஆப்போசிட் என்னங்க, பை. ஸோ இந்த பேட்டர்ன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறதுலாம் விட்டுருங்க. ஏதோ ஒரு ஃபார்ம் ஆகி மார்க்கெட் வந்து கீழே வருது, அதே தான் சம்திங் மார்க்கெட் ஏதோ ஒன்று இங்கே நடக்குது, மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது, ஓகேங்களா. இது பை. அதுக்கட்டில் திரும்பி இதுதான் நடக்க போகுது, செல் பை தான் நடக்க போகுது. அதனால் நம்ம வந்து இந்த சின்ன சின்ன பேட்டர்ன்ஸு இப்போ நம்ம பார்த்தது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர், அது ஒரு பெரிய ஒரு பேட்டர்ன். அது போக இன்னும் நிறைய சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது மார்க்கெட்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. அடுத்து என்ன மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒரு 2 பேட்டர்ன் நம்ம முடிச்சிட்டதாகவே நினச்சிக்கங்க. ஓகே, ஹெட் அண்ட் ஷோல்டர் அண்ட் ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நம்ம முடிச்சிட்டதாக நினச்சிக்கங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபைனலாக வந்து ஒரு அவுட்புட் செல்லு, ரிவர்ஸ் வந்து பை. ஓகே, நான் சொன்ன மாதிரி மொபைலில் திருப்பி வச்சு பார்த்துங்க, ரைட். இப்போது டபுள் பாட்டம், இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான், ஓகேங்களா. ஸோ ஒரு டபிள்யூ பேட்டர்னில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டபுள் பாட்டம் அப்படிங்கிறது. நான் இந்த வீடியோவில் டபுள் பாட்டம், டபுள் டாப்பு, ட்ரிபிள் பாட்டம், ட்ரிபிள் டாப் இது கூட நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த ரெண்டுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசத்தை மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேட்டர்ன் இருக்குது. ஒரு 2 வீடியோவில் முடிச்சிட்டோம்னா இந்த மொத்தமே இந்த 4-5 வீடியோ போதும். அதை தாண்டியெல்லாம் போய் நம்ம எல்லா பேட்டர்ன்ஸ்லையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, டபுள் பாட்டம். இப்போது நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டரில் நிறைய பேசியிருப்போம், இந்த பால்லேருந்து ஸ்ப்ரிங்லேருந்து. ஸோ இதுதான் இல்லைங்களா அடிப்படை, எல்லாத்துக்கும் இது ஒன்று தான். ஏற்கனவே ஒரு சப்போர்ட் எடுத்த இடம் அண்டு அகெயின் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வருது. சப்போர்ட் இந்த சென்ஸ் அந்த இடத்துல பையர் செல்லர்ஸ் வராங்க. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா யாரும் செல் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா ஏற்கனவே அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்பி இருக்கு. ஸோ ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுது. அதே மாதிரி தான், ஓகேங்களா. டபுள் பாட்டம் எப்படியோ அதே மாதிரி டபுள் டாப். இது டபிள்யூ அப்படின்னா அது எம், இந்த மாதிரி. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இப்போது ஒருவேளை மார்க்கெட் இங்கேருந்து கட் ஆகிட்டா என்ன, இங்கேருந்து இது மேலே போயிட்டா என்ன, அப்படி போகுமா இல்லை போகாமையே இருக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவுமே நம்ம வந்து இதுதான் உறுதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒன்ஸ் இந்த பேட்டர்ன் வந்து எங்கே கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பி இங்கே மேலே போகிறதுக்கு தயாராகுது பாருங்களேன். இந்த ஒரு ஏரோ போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த ஏரியா தான், ஓகேங்களா. இந்த ஏரியாவில் நாம் இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை ஸ்டாப் லாஸை வச்சு எல்லாமே ஒரு ஜஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு அசம்ஷன் தான். நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து ஒரு 80% ஓகே அப்படிங்கிற மாதிரி தான், ரைட். அண்ட் இந்த மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்க இந்த நடுவில் ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும். இந்த டபிள்யூ அண்ட் எம் இந்த இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடம் கிராஸ் ஆகுது அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங். அப்போ இது இன்னும் எவ்வளோ தூரம் போகும், இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வருமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம வந்து சில விஷயங்கள் பார்த்துருந்தோம். மார்க்கெட் எந்த அளவுக்கு இறங்குதோ அந்த அளவில் பாதி ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாதி தான் இந்த பாதி. இப்போ நீங்கள் இந்த பாதி நான் வரைகிற பாதி பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் எந்த அளவுக்கு இறங்கி
அதில் பாதி ஏறி அகைன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நாம் என்ன பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியும். பட் மற்ற ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கக்கூடியது இந்த மாதிரியான சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாமே அதுதான். இந்த மாதிரி பாருங்கள், மேலே ஏறுது, அதில் பாதி மார்க்கெட்டு இறங்குது. ஓகே, ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் உதவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு உதவும். நான் இன்னும் கூட இதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், வந்து டபுள் பாட்டம் டாப். ஓகே, அதுக்கப்புறம் ட்ரிபிள் பாட்டம் அண்ட் டாப். ஓகே, பிடி அப்படின்னு போட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில சின்ன உதாரணங்களோட அந்த டபுள் டாப்னா என்ன, ட்ரிபிள் டாப்னா என்ன, டபுள் டாப் வந்தால் என்ன பண்ணணும், ட்ரிபிள் டாப் அடுத்து வரப்போகுது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் ஜஸ்ட் ஒரு உதாரணமாக நான் இங்கே சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இது வந்து லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு டபிள்யூ எம், இதெல்லாம் வந்து என்னென்னா இதான் டபுள் பாட்டம், இது வந்து டபுள் டாப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த டபுள் டாப்புக்கு அப்புறமும் இப்போ டபுள் டாப் வந்தாச்சு, அகெயின் மார்க்கெட் இங்கே கீழே வருது. இப்போ இது என்னென்னா இதுவே உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிபிள் டாப்பு ட்ரிபிள் பாட்டம்னு வந்துடுது. அதாவது நல்ல ஒரு கன்சல்டேட் ஜோனில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, பொதுவாக இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபாரெக்ஸில் ஸ்வாப் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு, அதாவது ஸ்வாப்பில் சம்பாதிக்கலான்னு இருப்பாங்க அவங்களுக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு யூஸ் ஆகக்கூடியது. ஆனால் அவங்களே அலர்ட் ஆகணும். எப்போ அலர்ட் ஆகணும்னா 1 2 3, அது நீங்கள் ட்ரிபிள் டாப்னு எடுத்தாலும் சரி, இல்லை இங்கே வருங்க 1 2 3 ட்ரிபிள் பாட்டம். ஓகே, இந்த மாதிரி எடுத்தாலும் சரி. இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வரும்போது ஒரு பெரிய ஒரு பிரேக் அவுட் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. இப்போ ஒரு தடவை 2 தடவை இங்கே வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு. இப்போ 3வது வந்து இங்கே சப்போர்ட் எடுக்குமா அப்படின்னா சப்போர்ட் எடுத்தால் நல்லது தான். அப்படி 3 தடவை 4 தடவை ஏன் 7 8 தடவையெல்லாம் சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. அதுக்காக நம்ம வந்து டபுள் ட்ரிபிள் அதுக்கப்புறம் அப்படியே போக முடியாதுங்க. ஓகேங்களா? இந்த ஒரு 2 விஷயம்தான், இந்த டபுள் ட்ரிபிள் நடக்கலையா, அதுக்கப்புறம் இந்த 2 விஷயம் நடக்கலன்னா இந்த 2 விஷயத்தை எடுத்துக்கணும். ரீசன்ட் எப்போவுமே மார்க்கெட் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸில் எது ரீசன்ட் சிக்னல் கொடுக்குது அதான். ஸோ அது மாதிரி எது ரீசன்ட், இது 2 ரீசன்ட். ஸோ இந்த 2 எடுத்துக்கலாம். பட் பொதுவாக ட்ரிபிள் அப்படிங்கிறது நம்ம வந்து வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப 7 8ன்னு போக போகிறது இல்லை இல்லையா, அதனால இது நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இந்த 3rd சப்போர்ட் எடுத்தால் ரொம்ப நல்லது. அட் த சேம் டைம் எடுக்கலை, மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னு சொன்னால் இந்த டபுள் டாப்புக்கும் டபுள் பாட்டமுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? இப்போ இதுதான் டபுள் பாட்டம் வந்திருக்கு, மார்க்கெட் இங்கேருந்து போகுதுன்னா இந்த ஜோன் இருக்கு இல்லைங்களா, இந்த பர்சன்டேஜ் இதில் அதிகம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் இந்த ஓவரால் இந்த 100%ல் ஒரு 50% போகுது அப்படி சொன்னால் இந்த ட்ரிபிள் பாட்டம் ஆகட்டும் டாப் ஆகட்டும், ஸோ பிரேக் ஆகும்போது இது வந்து 100% அப்படின்னா இது 100% வரதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்னென்னா ப்ரெஷர், அவ்வளோதான். என்ன அப்படின்னா இந்த ஃபாலிங் வெஜ் ரைசிங் வெஜ் எல்லாம் நம்ம வந்து படிக்கும்போது இந்த ப்ரெஷர் அப்படின்னா என்னன்ட்டு நம்ம வந்து படிப்போம். மார்க்கெட் இந்த மாதிரி கன்சல்டேட் ஆகி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்குள்ளே போய் நிற்கும் போது வரக்கூடிய ஒரு செல்லிங் ப்ரெஷர் அல்லது பையிங் ப்ரெஷர். ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மார்க்கெட் இந்த மாதிரி கன்சல்டேட் ஆகும்போது. ஸோ இதுதான் டபுள் பாட்டமில் டபுள் டாப்பில் வரக்கூடிய பர்சன்டேஜை விட ட்ரிபிள் பாட்டம் அண்ட் ட்ரிபிள் டாப், ஓகே, ட்ரிபிள் டாப் வந்து கட்டாயி மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பர்சன்டேஜ் வந்து அதிகம். இது வந்து என்ன அப்படின்னா இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல நம்ம பொசிஷன்ஸ் ஏதாவது வச்சுருக்கோம், ஆப்ஷன்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம், நிஃப்டி வந்து செல் பண்ணியிருக்கோம், பை பண்ணியிருக்கோம், இல்லை இன்னும் இதை வந்து எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு லெசன் தான். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படிங்கிறத தாண்டி இதை ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. புரிஞ்சுக்கிறது எப்போ அப்படின்னா நம்ம சாட்டில் தான் நம்ம புரிஞ்சுக்குவோம். கண்டிப்பாக இந்த 2-3 வீடியோஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து லைவில் இதை பற்றி பேசுவோம், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்தால். ஓகேங்களா? ரைட், நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.